திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் பகுதியில் சலூன் கடை ஊழியர் மீது விசிக நிர்வாகி உள்ளிட்டோர் கொலைவெறியில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த தாக்குதல் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திருவண்ணாமலை அடுத்த வேங்கிக்கால் பகுதியில் அமைந்த லைம் ட்ரெண்ட்ஸ் என்ற சலூன் கடையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக சமுத்திரம் காலியம் பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்பவர் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் பணிக்கு வந்த அஜித்குமார் தனது பணியை முடித்துக் கொண்டு இரவு இல்லத்திற்கு செல்வதற்கு தனது இருசக்கர வாகனத்தை எடுக்க சக ஊழியருடன் கடையில் வெளியே நிறுத்தப்பட்ட தனது இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்ல முயற்சித்த போது கடைக்கு அருகாமலே நின்று கொண்டிருந்த ஒரு வெள்ளை நிற கார் திடீரென பின்னோக்கி வந்ததால் அஜித்குமார் இருசக்கர வாகனத்தில் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அஜித்குமாரும் அவரது நண்பரும் காரை எதற்காக பின்னோக்கி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எடுத்தீர்கள் என கேட்டபோது அப்போது காருக்குள் இருந்த திருவண்ணாமலை நகர மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் தெருவை சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் நகர பொறுப்பாளர் அருண்குமார் மற்றும் மணி உள்ளிட்ட இவரது நண்பர்கள் இறங்கி வந்து அஜித்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் தகாத வார்த்தைகளாக திட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. அதோட சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியில் நகர பொறுப்பாளர் அருண்குமார் உள்ளிட்ட அவரது நண்பர்கள் இணைந்து அஜித்குமாரை சரமாரியாக சாலையிலே, அதாவது வேலூர் பிரதான சாலையிலேயே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பே இருக்கக்கூடிய அந்த சாலையிலே, அதாவது கூட்டம் நிறைவான இடத்திலே அக்கம் பக்கத்தில் தடுக்க முயற்சித்தும் அவர்களை தாக்கி கொடூரமாக தாக்கியுள்ளனர். அதோட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வழி தாங்க முடியாத அஜித்குமார் அலறி அடித்துக் கொண்டு கடைக்குள் புகுந்துள்ளார். அதனையும் பொருட்படுத்தாமல் அருண்குமார் கடைக்குள் சென்று அவரை சக ஊழியர்களையும் சரமாரியாக தாக்கியதும் கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து தாரே தப்பி ஓடியுள்ளார். இந்த கொலைவெறி தாக்குதலில் பலத்த காயமடைந்த அஜித்குமார் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதில் குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அஜித்குமார் கிராமிய காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் அடிப்படையில் தப்பி ஓடிய விடுதலை சிறுத்தை கட்சியின் நகர பொறுப்பாளர் அருண்குமார் உள்ளிட்ட அவரது நண்பர்களை தேடும் காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் திருவண்ணாமலை நகர பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.